ஸோ கைஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நியூ கேமுக்குலாம் வந்துடும் ரோட் லைட்ஸில். என்ன கேம் பார்த்தீங்கன்னா பேக்கார் டே. ஓகேவா, அது யார் கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு கூட தான். நேற்று ஏன் வீடியோ போடலன்னா ஒரு இஷ்யூ அதால் சாரி கைஸ், நேற்று வீடியோ போடல, அதான் இன்றைக்கி வந்துடும். ஓகே, இந்த கேமோட கான்செப்ட் எப்படி இருக்கும்னா டெட் ரைஸும் 99 ஃபாரஸ்ட்டும் கொஞ்சம் கலந்துட்டு இருக்கும். அதால் கொஞ்சம் அதை பண்ணிட்டுருக்கோங்க. ஓகேவா, இது செம்மையான இப்போ வந்து யூடியூப்பில் போனாவே இதுதான் வருது. யூடியூப் சொல்ல முடியாது, மற்றதில் இதுதான் வரதால சரி நம்மளும் இந்த கேமை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு நம்மளும் வந்தாச்சு. இந்த கேமுக்கு நான் நியூவே, அதை நம்ம ஃப்ரெண்டு பற்றினா ஆல்ரெடி விளாட்ருக்கான். அதால் தான் நான் அவனை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். நம்ம இதெல்லாம் எடுத்துக்கலாம். நான் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அது எப்படி சொன்னோன்னா நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அத்தனை ஜாம்பிஸ் எல்லாம் வருவாங்க. நம்ம அந்த ஜாம்பிஸ் எல்லாம் போட்டு தள்ளிட்டு கிரைண்டரில் போட்டு அதிலேருந்து கறி கடிக்கும். அதை வச்சு கேக்காக செஞ்சு விற்கணும். இதுதான் வந்தீங்கன்னா இந்த கேமோட ஒன்லைன் கான்செப்ட்டு. அத்தையும் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அவ்வளோதான் இந்த கேமில் பண்ணணும். அத்தனை பாஸஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்களையும் நம்ம கண்டுபிடிச்சி அதையே போட்டு தரணும். ஓகேவா, அது சத்துட்டு நான் இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் கிளியராக கேட்குதா சொல்லுங்கள், அண்டு இது நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ வெப்பன் வாங்க சொல்கிறாங்கன்னா நம்மளும் ஒரு வெப்பனை வாங்கியாச்சு. அது சர்வே இதை நைட்டு அப்பா எப்படியோ டுட்டோரியல் முடிஞ்சிச்சு கைஸ். ஜாம்பி செத்து பாருங்கள். ஜாம்பிஸே ஜாம்பிஸ் வரான் பாருடா. சுகி அவன் போட்டு தள்ளிட்டான். நம்ம பார்த்தீங்கன்னா போவோம். நம்ம போய் நம்ம கட்ச லூட்டெல்லாம் போட்டு வந்துடலாம். இருங்க, ஜாம்பிஸ் எதாவது வத்தா ஓகே, இன்னும் பெருசாக எதுவுமே வரல. நம்ம போய் கட்ச லூட்டெல்லாம் நம்ம வந்து இதில் போட்டுடலாம். எதில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இதுக்கும் பின்னாடி ஒரு ரூமுக்குள்ளே இது இருக்கும். இந்த கிரைண்டரில் ஜாம்பி போடணும். அது பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு செஞ்சுருவான், அவனை விற்றுருவான். நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் மட்டும் போவோம். அவன் சொல்லிட்டுனா நான் வந்து பேக் பண்ணுறேன், பேக் பண்ணி முடிச்சிட்டக்கப்புறம் வேணால் நான் வந்து எக்ஸ்ப்ளோர் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். அதால் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் போகலாம். இப்போ ஒரு ஹேமர் வாங்க சொன்னாங்க, அதுவும் வாங்கியாச்சு. ஸோ ஓகே, நம்ம போய் இந்த சைடாண்ட எக்ஸ்ப்ளோராண்ட போவோம். இந்த சைடு எக்ஸ்ப்ளோர். ஓகே, ஓப்பன் த டோர்ட்டை ஓப்பன் பண்ணுங்கடா. க்ளோஸ் வந்து ஆயிடுச்சு கைஸ். ஓகே, இங்கெல்லாம் சொன்னிச்சு வீடியோ வச்சு இது இருக்குது வீடு. நம்ம போய் அதுலேயே லூட் டெஸ்ட்டு வரலாம். நம்ம ஃப்ரெண்டு வரேன்னு சொல்லிட்டான். அப்புறம் பேக் பண்ணிட்டக்கப்புறம் இது வேறு பின்னாடி வந்து எனக்கு சத்தமாக கேட்குது. அவன் அரிக்குது, அதெல்லாம் சத்தமாக கேட்குது வேறு. இதை ஓப்பன் பண்ணால் உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதோ கன்று கிடைக்குது காய்ஸ். ஏதோ பிஸ்டலு என்னன்னா பிஸ்டலுன்னு ஏதோ கச்சிருக்கு. நம்ம இந்த ஒம்பு தேவைப்படலாம். கன்று கச்சிருச்சு, அதுவும் நம்ம காசு கொடுக்காம கச்சிருக்கு. இதில் வந்து அன்லிமிட்டட் புல்லட் கைஸ். இதில் வேறு அன்லிமிட்டட் புல்லட்டு சும்மாலாம் வாங்க வேணாம். டெட் ரேஸ்மே நம்ம வந்து இது அன்லிமிட்டட் வேலை, நம்மளாம் அன்லிமிட்டடாக சொல்லலாம். இன்னொன்று கைஸ், இது பார்த்தீங்கன்னா நம்ம கன் வச்சுருந்தான் ஜாம்பிஸ் வந்து இப்போ வந்து முன்னாடி ஜாம்பிஸ் வேணுமே அது இருக்காங்க பாருங்கள். இப்போ வந்து நான் வந்து இந்த கன்று வச்சு வந்து சுடுறேன்ல, அது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சுடும். ஓகேவா, மொபைலுக்கு மட்டும் எதுக்கு ஆட்டோமேட்டிக்காக சுட்டர் வச்சுருக்காங்க தெரியல கைஸ். என்ன கைஸ், ஏதோ பின்னாடி வெஞ்சிச்சு. அடுத்தது நான் வந்து அரிக்குது சொல்லிடுவேன். அரிக்குதில் அவன் பேக் பண்ணுறதுல பண்ணுவான்ல ஜாம்பி செட்டுறது, அது பார்த்தீங்கன்னா எனக்கு சத்தமாக கேட்குது. அதுதான் நான் வந்து அப்படி சொல்லிட்டேன். எல்லாம் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க, இப்போ தான் திருப்பி பார்த்தேன்.
ஓகே இந்த பார்த்தீங்களா ஆட்டோமேட்டிக்காக சுடுது. நான் கை அங்கே வச்சுருக்கேன், அதான் கன் வச்சுருக்கேன், ஆட்டோமேட்டிக்காக சுடுது. அது மொபைலுக்கு மட்டும் தான் வரும். ப்ளே ஸ்டேஷன் அண்ட் லேப்டாப்ஸ். கைஸ் நம்ம ஃப்ரெண்டு வராதா? வா வாடா மெய்யா. அவனுங்க ஏதோ கன்று கடிச்சது போல், அதனால் அடனட மெய்யா. சரி, இங்கே ஒரு செஸ்ட் இருக்குது கைஸ், இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்ன கிடைக்குது. கைஸ் ஏதோ கன்று கடிச்சிருக்கு கைஸ். நம்ம இதை கீழே போட்டுட்டு நல்லா எடுத்துக்கூடா. இது நான் எடுத்துக்கிறேன். பார்த்தீங்களா, எடுத்துக்கிறானா? ஓகே கைஸ், நைட் ஆயிடுச்சு கைஸ். நம்ம வேறு ஜாம்பிஸ் வேறு போட்டு தரணும். ஓகே, ஐயோ ஜாம்பிஸ் வேறு இந்த ரூமுக்கு வந்துருப்போது. அடுத்த மூலையில் போட்டு தரணும்னா நம்மள தான் போட்டு தரணும். ஓகே, ஜாம்பிஸே வந்துட்டிங்களா கைஸ்? நம்ம ரீட் அவுட் பண்ணி வச்சுக்கலாம். புல்லட் கம்மியாக இருந்துருச்சு. ஏய் நீ போடா 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 போ 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 கைஸ். ஜாம்பிஸ் வர ஆரம்பிச்சிச்சு கைஸ். வா வா வா, என்ன தோத்து கைஸ். நான் இன்னொன்று கேட்கணும், எந்த தான் வந்து இப்போ நல்ல கன்னுன்னு எப்படி சொல்ல காட்டுறேன். அப்புறம் கன்ஸு மித்து போய் ஓகேவா. அதான் அவனுக்கு மட்டும் 1 ஷாட் அடியுது, எந்த மட்டும் 3 புல்லட் ஆகுது இந்த நார்மல் ஜாம்பிக்கு. நான் கைஸ் ஓனரை பார்த்து கேட்க என்னடா இது? இதாக கைஸ் பவர்ஃபுல்லு கன்னு. இதில் யாரா இவன்? ஜாம்பிஸ் ஏதோ வந்து நினச்சிட்டேன். ஓகே, நான் கன்ஸு மீத்துக்கு போய் காட்டுறேன் கைஸ். இதாங்க பவர்ஃபுல்லு. ஆனால் அவனுக்கு மட்டும் ஒரே ஷாட்டில் போட்டு தள்ளுறாங்க, எது மட்டும் 3 ஷாட் ஆகுது, அதுவும் நார்மல் ஜாம்பிக்கு கைஸ். ஸோ ஓகே, நம்ம வந்து இங்கே இந்த சைடு வீட்டெல்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோரே பண்ணல. நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நமக்கு எப்பப்பெல்லாம் டே டைம் கிடைக்குதோ அப்போ தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். டக்குன்னு அதுவும் நம்ம எவ்வளோ சீக்கிரம் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் கேமையே முடிச்சுட்டு போடலாம். இதை பாஸ் பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் நான் சொன்னேன்ல, நான் வந்து ஃபஸ்ட் ஒரே ஒரு வாட்டி மட்டும் ட்ரை பண்ணிடுறேன் கேமு. அப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாம் புரிஞ்சிட்டேன், அதால் நான் வந்து இதெல்லாம் தெரிஞ்சுது. ஓகேவா, அடுத்தது உங்களுக்கு இப்போ வீடியோ இருக்கிறேன் ஃபஸ்ட் டைம் எல்லாம். ஓகே, நம்ம வந்து இப்போ போய் நம்ம கட்ச லூட்ஸ் எல்லாம் போட்டுட்டு வந்துடலாம். ஓகேவா, நம்ம பார்த்தீங்களா எவ்வளோ சைஸு நம்ம ஃப்ரெண்டு செஞ்சிட்டுங்க. நீங்கள் கேட்கலாம், ஏன் ப்ரோ நீங்கள் பேக் பண்ணலாம் குவாலிட்டி நீங்கள் டே 1 அப்படின்னு பண்ணலாம் கேட்டிங்கன்னா, நான் வந்து ஃபஸ்ட் டைமே நான் பேக் பண்ணிட்டேன். உங்களுக்கு முன்னாடியே நான் வந்து ஸ்ட்ரை பண்ணலான்னு கேமு. அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப லேக் அடிச்சிச்சு பேக் பண்ணும்போதும். ஜாம்பி கேக்கு, அதால் நான் வந்து அது செய்யலை. நான் எக்ஸ்ப்ளோர் மட்டும் போடுறேன். ஏன்னா வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா நான் கடைக்கு வந்தாவே அவங்களுக்கு தெரியும் லேக் அடிக்கிறது. அப்படின்னா வந்து நான் வந்து வந்து எப்படி சொல்ல நல்ல ஃபோன் தான். இதுக்கே வந்து ஐ ட்ரையர் எப்படி சொல்ல தான் நாங்கள் போட்டிருக்கோம் எல்லாமே. ஆனால் இதுக்கே லேக் அடிக்குது, அடுத்தது பேக் பண்ண வேறு லேக் அடிக்குது. ப்ளே ஸ்டேஷனு லேப்டாப்ஸ் எல்லாம் லேக் அடிக்கிறதா சொல்லுங்கள், எனக்கு தெரில. ஏன்னா நான் அதில் ட்ரை பண்ணதில்லை. தெரிஞ்சுன்னா நீங்களும் சொன்னுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேண்ணா, நம்ம ஃப்ரெண்டுக்கு இதை குத்துடலாங்க ஃபோனு. அவன் வச்சுக்கிட்டோம், அவன் பண்ணட்டும். நீ பண்ணுறியாடா? பண்ணுறானா கைஸ்? இங்கே நம்ம இதை ட்ராப் குத்துடலாம். நீ எடுத்துக்கோ, நீ வந்து எங்கேயாவது வச்சுக்கணுமா வச்சுக்கோ, நான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி எடுத்துடுவேன். கைஸ் எக்ஸ்ப்ளோர் போக முடியாது போல் கைஸ், இன்னும் வந்து 12 செகண்ட் தான் இருக்குது. ஓகேவா, நம்ம ஃப்ரெண்டுக்கு இதெல்லாம் குத்துடலாம். ஏன்னா அவனை கடையில் இருக்கான்ல. ஓகே, நம்ம வந்து வாங்கடா ஜாம்பிஸு, நீ போட்டு தரமா இல்லையாடா? பாரு. ஓகே,
ரோப்ளாக்ஸ்குள்ளே வந்துட்டு என் ஃப்ரெண்டு அவன் ரோப்ளாக்ஸே பேர் வச்சுட்டு இருக்கான். நீ வாங்கடா என்னை தொத்தங்கடா அவன் பார்த்துக்கொண்டா இன்னொன்று சைடு ஓகே அவன் போட்டு தட்டாங்க கைஸ். எனக்கு ஹெட்ஷாட் வச்சாலுமே 3 புல்லட்டு தான் கைஸ் ஆகுது நார்மல் ஜாம்பியே. தெரில கைஸ் ஏதாவது இதுவா தெரில இல்லைன்னா இதான் ஓவர் பவர்ஃபுல் ப்ரோ யாதெல்லாம் டம்மி காமெண்ட் தெரில கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது பவர்ஃபுல்லாக இல்லைன்னா அந்த ரிவால்வர் பவர்ஃபுல்லாக இல்லைன்னா இந்த பிஸ்டல் பவர்ஃபுல்லாக கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரில அதான் நான் வந்து எங்ககிட்ட கேட்குறேன். தெரிஞ்சுலாம் சொல்லுங்கள் நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன். நான் வந்து இன்னொன்று சொல்லணும், நான் வந்து ஒரு சீரீஸ் எடுக்கலான்னு இருக்கேன். உங்களுக்கே தெரியும் பேபி நிலவோ முஞ்சிரும் அது ஒரு நியூவாக எடுக்கணும்னு. அதால் நான் வந்து ஒரு 2 சாய்ஸில் இருக்கேன். உங்களுக்கு என்ன வேணுமோ கமெண்டில் சொல்லுங்கள். என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்று GTA லாஸ் ஏஞ்சல்ஸு இல்லைன்னா மைண்ட் கிராஃப்ட்டு. உங்களுக்கு எது வேணும் ப்ரோ? இல்லை ப்ரோ மைண்ட் கிராஃப்ட்டு வேணுமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ GTA லாஸ் ஏஞ்சல்ஸ்னால் வேணுமோ அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து எது அதிகமாக வருதோ நான் வந்து அது போடுறேன். ஓகேவா? நான் வந்து 3 சீரீஸ் எடுத்துருக்கேன். அது இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் அப்புறம் போகலான்னு இருக்கேன். இல்லைன்னா வந்து சொல்லுங்கள். இல்லை ப்ரோ ஃபஸ்ட்டு GTA போட்டுட்டு அது வேணால் மைண்ட் கிராஃப்ட் போடுங்க அப்படி வேணாலும் சொல்லுங்கள். நான் வந்து பண்ணுறேன். நான் சொன்ன மாரி ஒரு நிஞ்சா கேம் எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் நல்லா தான் இருக்கும். அது பார்த்திங்கன்னா எப்படி சொல்ல செம்ம கிராஃபிக்ஸு அதெல்லாம் இருக்கும். அதில் ஒன்லி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபைட்டிங்கு தான் போச்சு தவிர ஃபைட்டிங்கு அது நம்ம ஏதோ தேடுறோம் அவ்வளோதான். அது ஸ்டோரி அது வந்து பிடிமோ தெரியல. அதால் என்ன சொல்கிற கமெண்ட்டில் ஒன்று நிஞ்சாவா இல்லைன்னா GTA லாஸ் ஏஞ்சல்ஸ் தான் இல்லைன்னா மைண்ட் கிராஃப்ட் தான் சொல்லுங்கள். நான் வந்து எது அதிகமாக வருதோ நான் அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போடுறேன். ஓகேவா? எது அதிகமாக வந்துச்சோ வந்துட்டு இருக்காங்க ஜாம்பிஸ். வாங்க 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 ஓகே தொட்டு தட்டாச்சு. யாரும் இருக்கீங்களாடா? இல்லை ஓகே நம்ம இருக்கிற செஸ்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு ஈலிங்குன்னு ஏதோ ஃபஸ்ட் ஸ்டேஜ் இப்போ தந்துருக்காங்க. நம்ம வந்து நம்ம பேண்டேஜு ஃபஸ்ட்டு கிட்டுன்னு ஏதோ வச்சுருக்கலாம் புதுசாக. அதில் நம்ம ஒன்று இல்லைன்னா ஒன்று வந்து நம்ம ஃப்ரெண்டுக்கு கொடுத்துடலாம். ஏன்னா வந்து எதுவுமே வச்சுக்கல பேண்டேஜ் வச்சுக்கணும்னா தெரில. அதால் நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்டுக்கிட்டே கொடுத்துடலாம். ஏன்னா அவனா நைட்டு நேரத்தில் இருக்கான். நான் வந்து இங்கேயே சண்டை போட்டுருவேன். அவன்கிட்ட ஒரு மொக்கை ரிவால்வராக இருக்கிறதால நான் வந்து அவன்கிட்டே கொடுத்துட்றேன். தேவைப்படலாம். இவன் வேறு வந்துடுறாங்க. எப்போ பார்த்தா இந்த மினி பார்க்க மினி பாஸ் மாரி இருக்கான். இன்னொன்று சைடு பார்த்தா ஜெயிண்ட் பாஸ் மாரி இருக்கான். யார் பார்த்ததே தெரில. அவன் பேர் பார்த்தீங்கன்னா டேங்க் பாஸான். நான் டேங்க்கு முழுகிட்டியா டேங்க் பாக்ஸ் வச்சுருக்காங்க தெரில கைஸ். தெரிஞ்சால் வந்து கமெண்ட் சொல்லுங்கள். ரோப்ளாக்ஸில் முக்கால்வாசி கேமே இதுதான் கைஸ். அவங்க ஒரு இதில் செய்வாங்க. சிலதில் வேணால் ரியலாக பேஸ் பண்ணினாலுமே அது கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோங்க. அவ்வளோதான் இந்த கேம்ஸு. கைஸ் நைட்டாக போகுது கைஸ். டேடா எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேடா. இப்போவே வந்தான் எல்லா லூட்டும் எடுத்துட்டேன். இப்போ போய் வரலாம் கைஸ். நைட் வேறு ஆயிடுச்சு. ஓகே நம்ம வந்து பிஸ்டலில் ரீலோட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஜாம்பிஸ் வந்தால் போட்டு தலை. ஓகே ஜாம்பிஸே சரிங்களாடா வா கைஸ். அவன் ஏதோ நல்ல கண்ணுங்க எடுத்துகிட்டு வந்துடுறா கைஸ். காசு பார்க்கலையா? ஏன் காசு வச்சு ஏதோ நல்ல கண்ணு வாங்கிட்டாங்க. 1000 ரூபா சேர்ந்துச்சா? நான் அது நோட்டீஸே வரல. நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி கைஸ் சொன்னல இந்த கேம் தெரில. நான் வந்து இங்கே வந்தால் மட்டும் இப்படி லாக் அடிக்குது. ப்ளஸ் பிரேக் பண்ண வந்து ரொம்ப லேட் ஆகுது. அதால்னா நான் பண்ணலை. நான் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்துட்டேன். அவனுக்கு லேக் அடிக்கலை அப்படின்னு லேக் அடிக்கலை சொல்ல முடியல. அவன் வந்து பேக் பண்ணால் மட்டும் லேக் அடிக்கலையாம். கடைக்குள்ளே வந்தால் லேக் அடிக்குதான்.
தெரில எதுக்கு இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. மொபைல்ஸ்க்கு மட்டும் ஏன் அவங்க மட்டும் விளாட்லையா கேட்குறேன். எல்லாமே மக்கள் விளாட செய்கிறாங்க. ரோப்ளக்ஸு எல்லாருக்கும் பெர்ஃபெக்டாக தானே செய்கிறோம், எந்த லேக் இல்லாமல் செம்மையாக. அப்படி செஞ்சால் தான் அவங்க கேம்ஸ் வைரலாக போகும். இது தெரியாமல் இந்த கேம்ஸ் எல்லாம் செம்மையாக லேக் அடிக்கும். அதோட திடீர்னு ஸ்டாப் பண்ணி எல்லாம் விடுவாங்க. அப்படி தான் கேமே உருவாக்கிடுவாங்க. அதுலலாம் வரும் காண்டு அவ்வளோதான் கைஸ். ஏன்டா இதெல்லாம் உருவாக்கி விளாட வந்தால் இப்படி பண்ணி விட்டுருங்க அப்படின்னு இருக்காங்க கைஸ். அதான் அப்போல்லாம் ரோப்ளாக்ஸே கிராஃபிக்ஸ் கம்மி தான். கிராஃபிக்ஸ் கம்மியான கேம்ஸ்லாம் இருந்துச்சு, நான் ஒத்துக்கிறேன். ஆனாலுமே செம்மையான கேம்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்போல்லாம். ஓல்டு பிளேஸ் தெரிஞ்சிருக்கும். அப்போல்லாம் கேம்ஸு நல்லா இருந்திருக்கும். ஹாபீஸ்லாம் முக்கால்வாசி ஹாபீஸ் அப்படிலாம் இருக்கும். அடுத்து ஆரல் கேம்ஸ் எல்லாம் இருக்கும். அப்பயும் சிறந்ததாக இருக்கும், தவிர நான் ஃபுல்லாக தான் சொல்ல மாட்டேன். ஸோ ஓகே, நம்ம கட்ச ஜாம்பிஸ் எல்லாம் இங்கே போட்டுருக்கலாம். அடுத்து நம்ம ரஸ்டி இதெல்லாம் உருவாக்கி நம்ம எல்லாம் இதெல்லாம் ப்ளேஸ் பண்ணிடலாம். நம்ம உட்டு மாற்றிட்டு இது பார்த்திடலாம். இன்னொரு சில மெட்டல்ஸ் எல்லாம் தேவைப்படுது. அதான் நம்மகிட்ட பாதி மெட்டல்ஸ் இல்லை, நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் தான் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கன்று வாங்கிக்கலாங்க. அவன் வச்சுருக்க கன்று நல்ல கண்ணா. என்ன கன்று இருக்கா? 1000 ரூபாய்க்கு பார்க்கலாம். 1000 ரூபாய்க்கு கன்று இருக்கா? ஓகே, இந்த கன்று தான் ஓபியாக இருக்கும். ஓகே, இது எடுத்துக்கலாங்க. டேக்கி அதுதான் 400 ரூபா இருக்குது. இது வாங்கிக்கலாம். அதுவும் இதுமாரி தான் இருக்குது. ஏதோ ரைஃபிளும் ஷாட்கனும் கலந்த மாரி இருக்குது. 1000 ரூபா பொசுக்கின்னு போயிடுச்சு கைஸ். இப்போ 8 ரூபா தான் இருக்குது. பரவாயில்ல, பார்த்துக்கலாம். நம்ம ஃப்ரெண்டு இருக்கான்ல, ஈஸியாக கலெக்ட் ஆகிடும். இங்கே நம்ம நல்ல கன்று எடுத்துட்டோம். இது வேறு ஆனால் இந்த கன்று பேர் வேறு பம்பு ஷார்ட் கன்னுன்னு போட்டுருக்கு. பம்ப் ஷார்ட் கன்னு தான் போட்டிருந்து, அதான் நம்ம அதை சொல்லிக்கலாம். பார்த்தீங்கன்னா சைடில் திடீர்னு 500 ரூபா சேர்ந்துச்சு கைஸ். அதான் அதுக்குள்ளே சரி நம்ம நெக்ஸ்ட்டு ஷார்ட் கன்னுக்கு 2000 கேட்டாங்க. 2000 ரூபா தான். நம்மகிட்ட 2000 ரூபா இல்லை பாஸ், கம்மியாக தான் இருக்குது. இங்கே தான் நம்ம சேர்க்கலாம். ஓகே, எங்கடா இங்கே ஒரு சேர் பார்த்தேங்க உங்களுக்கு கண்ணு தெரியல. அதான் நான் பார்த்தேன். அப்படியே மஞ்சு இருந்தது கைஸ். இதெல்லாம் ஓபி கைஸ். 3 மென்டல், ஒரு மென்டல் இல்லை, ஒரு மென்டல்ஸு இது அதிகம் இந்த கேமில். ஏன்னா அடிக்கிற 3 மென்டல்ஸ் எல்லாம் ரொம்ப ரேரு கைஸ். சொல்ல போனால் நான் கேட்டஸ்க்கு தாங்க அப்போ பின்னாடி ஆச்சுது. ஒரு பேண்டேஜ் வேறு வேஸ்ட் பண்ணி விட்டுச்சு, அதால் நான் போட்டு தரட்டேன். ஓகே, இங்கே ஏதோ சர்ச்சுக்கு கைஸ். ஏசப்பா காப்பாத்தப்பா, யாருப்பா நீ? ஜாம்பிஸ் இருக்க, ஏசப்பாவை கூட்டிடுவாப்பா கைஸ். என்ன கைஸ் உன்னை போட்டே தள்ள முடியல டேய் கைஸ். இனிமேல் ஒரு நல்ல கேம் இருக்க மாட்டேது கைஸ். சிலதெல்லாம் ரோப்ளாக்ஸில் நல்லாயிருக்கும், அந்த கேம்ஸ் எல்லாம் இப்போ இருக்கே மாட்டுது. நான் வாங்க வராது, சர்ச்சில் வராது. டே ஜீசஸ் நீங்கள் இருந்தால் எடுத்துகிட்டு போனீங்க, அதால் நான் போட்டு தள்ளுறேன்டா. சார் நான் ஒரு எப்படி சொல்ல, ஒரு இந்துவாகவும் இருந்தாலும் நான் எல்லா கடவுளும் கும்பிடுவேன். மேல் சொல்லணும், நான் எல்லா கடவுளும் கும்பிடுவேன், இந்துவாக சரி. எல்லா ஜாம்பிஸும் போட்டு தள்ளிச்சுதானே கைஸ். நம்ம ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணலாம் கைஸ். அவங்ககிட்ட பேண்டேஜ் வேறு இருக்குல்ல, ஜாம்பிஸ் அதை தொத்திட்டே இருக்கு. வாங்கடா என்ன தொத்துங்கடா போடு. நம்ம ஃப்ரெண்டு காப்பாற்றியாச்சு. ஒரு புல்லட்டில் 2 ஜாம்பிஸ் எடுத்துச்சு கைஸ். இப்போ தான் பார்க்குறேன் இந்த கேம்லேயே. இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, எவ்வளோ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ தான் பார்க்குறேன். என்னென்னா ஒரே தான் இது தந்துருக்காங்க. நான் 99 ஃபாலோவர்ஸில் இது இருக்கும்ல டைமண்ட்ஸு, அதான் இதில் ஜெம்ஸு டைமண்ட்ஸும் ஒன்று தானே. அந்த ஜெம்ஸு பார்த்தீங்கன்னா நான் என்ன தந்திருக்காங்கன்னா, எதுக்குன்னா நம்ம 5 நாள் சர்வே பண்ணிட்டோமா. இப்போ சயின்டிஸ்ட் சார் என்னை முட்டியில் வச்சு
இப்போ பெருசாகிடுச்சு கைஸ். பெருசாக ஏதோ சிக்கன் இருக்குது. சிக்கனு ஒரு ரெசிபி தான். வேணால் நீங்களும் வந்து இந்த பாஸு இதுமாரி சிக்கனை போட்டு தானே உங்களுக்கு 2 தருவாங்க. யூ கில்டு பாஸ் அதாலே 2 ஜம்ப்ஸு தருவாங்க. ஓகேவா? ஓகே வந்து நம்ம எல்லாம் ஜாம்பிஸ் எல்லாம் நம்மளும் நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து அவனை எவ்வளோ நேரம் போய்கிட்டு இருக்கோம். ஜாம்பிஸை நம்ம வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் நம்ம ஃப்ரெண்டுக்கு. சர்ச்சில் 10 பேர் இருக்காங்க. ஒன்றும் இல்லை கைஸ், கரண்ட்டு போயிட்டு இப்போ தான் வந்துச்சு. அதான் வந்து கொஞ்சம் இப்படின்னு ஒரு சத்தம் போடாமல் இப்படின்னு வந்துருக்கோம். அதனால் கொஞ்சம் தானே வந்துக்குவாங்க. ஏன் நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அங்கே போட்டோம். நம்ம வந்து இன்னும் 10 வீடியோலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. அது பண்ணிவிட்டு போகலாம். இன்னும் 10 வீடெல்லாம் எக்ஸ்ப்ளோரே பண்ணலை. ஜாம்பிஸ் வேறு அப்சோத்ரிங் பண்ணிகிட்டு இருக்குது. இதெல்லாம் என்னது தெரில கைஸ், தெரிஞ்சால் சொல்லுங்கள். இதுமாரி கழிச்சது ஆப்பிள் ஈஸ்ட்டு அதெல்லாம் எதுக்கு நம்ம சாப்பியா தெரில. இல்லைனா அது ஏதோ ரெசிப்பியாக சொல்லுங்கள் கைஸ். இவனு இப்போ தானே போட்டு தரணுமா? உன்னால தானே நான் போட்டு தரேன். இவன் வந்து இவங்ககிட்ட கொஞ்சம் இவங்ககிட்ட மட்டும் குட் கேமில் வர போக்குமா ஓஜி கேம் விளாடணும். இவங்ககிட்ட மட்டும் எதுக்கு அப்படி வச்சுக்கன்னு தெரியலன்னு அதான் கான்செப்ட் நல்லா இருக்கு. இவன் கூட இந்த கேட்டஸ் இல்லைன்னு கேட்டஸில் ஜாம்பிஸ் எல்லாம் இருக்கா தெரியல என்ன கேமில் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்துருக்கேன் எனக்கு ஆனியன் அதாவது வெங்காய ஜாம்பி, பெரிஸ் ஜாம்பிஸ், தக்காளி ஜாம்பி எதுக்கு வைக்கிறது தெரியல. இதுமாரி ஜாம்பிஸ் எல்லாம் இருக்குது. இத்தனை பனானா ஜாம்பிஸ் அதுமாரி நிறைய இருக்குது. அது அன்னாச்சி பழ ஜாம்பி இதெல்லாம் நம்ம போட்டுருவோம். சாப்பிடுங்க. இது எங்கே கைஸ்? இது நம்ம இங்கே போட்டுருக்கலாம். நம்ம ஃப்ரெண்டு எடுத்துக்கிட்டோம். அவனுக்கு தெரியும். கேரட் ஜாம்பி வேறு இருந்துச்சு பார்த்தேன். கோல்டு கேரட், கோல்டு ஆப்பிள். நம்ம வந்து இதை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இதில் போட்டுடலாம். இதை நம்ம கச்ச ஆப்பு இதெல்லாம் என்ன நம்ம எதாவது செய்யணும். செய்ய தேவையில்ல தான் நினைக்கிறேன். இதெல்லாம் நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்துடலாம் கைஸ். நம்மக்கிட்ட ஷார்ட் கன் இருந்தாவே போதும். ஓகே, நம்ம வந்து இதெல்லாம் நம்ம இங்கே போட்டுடலான்டே. இதை எடுத்துக்கூட அப்புறம் தேவைப்படலாம் கைஸ். நைட் வேறு ஆயிடுச்சு கைஸ். நம்ம போய் ஜாம்பிஸ் வந்தால் போட்டு தரணும். நேரம் வந்துடுச்சு. டே 6 தானே? ஆமாம், டே 6 தானே. பரவாயில்ல, நம்ம பார்த்துக்கலாம். கைஸ், நான் வந்து கன்று ஏதாவது வாங்க முடியாது. என்ன 4000 சேர்ந்துச்சு. கன்று வேணாம் கைஸ். நான் 14,000 ஒரு கன்று இருக்குல்ல, அதை வாங்கிக்கலாம். எங்கே தான் வந்துட்டீங்க? ஐயோ கன்று பார்த்துட்டுருக்காங்க கைஸ். திடீர்னு எங்கேருந்தையோ வராங்க. பரவாயில்ல, நம்ம ஃப்ரெண்டு வந்து அங்கேருந்து ஷூட் பண்ணிட்டான். அதால் நம்ம அந்த ஜாம்பிக்கு எடுத்து கொஞ்சம் நம்ம ஒரு புல்லட் சுட்டு எங்கே அந்த வரீங்க மனிதன்? இப்படி ஆனா எப்படி பொழப்பெல்லாம் இருக்குது சாமங்க. நீங்கள் உங்களை வெட்டி தான் நீங்கள் கைஸ். ஹெல்த்து வேறு கம்மியாக இருக்கு கைஸ். ரெட்டு இதில் வந்துச்சு. நம்ம வந்து அதான் சர்வே பண்ணியாச்சு. டே 6 எக்கோ சர்வே பண்ணிருக்கோம். ஸோ ஓகே, நம்ம வந்து இந்த ஜாம்பிஸ் எல்லாம் பொறிக்கலாம் கைஸ். இன்னட்டி ஸ்ட்ராபெரி ஜாம்பி வந்திருக்கு. ஸ்ட்ராபெரி ஜாம்பி ஒரு வேளை பிரெயின் லாட்டு எங்கே கூட்டிகிட்டு வந்துடுவாங்களோ. ஏன்னா ஸ்ட்ராபெரி காமனான ஒரு ஃப்ரூட்டு தெரிலையே. பார்க்கலாம். கலெக்ட் பண்ணுறா கைஸ். நம்ம போய் சிக்கனை போட்டு தரலாமா? ஸோ நம்ம வந்து என்ன ஜாம்பியெல்லாம் ரொம்ப கலெக்ட் பண்ணல. அதெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா நான் என் ஃப்ரெண்டு அதெல்லாம் கிரைண்டரில் போட போகிறோம் கைஸ். ஆட்டோமேட்டிக் ஹெல்த் இருக்குது கைஸ். ஸோ நம்ம இதை போட்டுடலாம். ஓகே, நம்ம வந்து இதெல்லாம் நம்ம கிரைண்டரில் போட்டலாம்.
கைஸ் நான் வந்து சிக்கனை போய் நான் வந்து அபேக் பண்ண போகிறேன். சிக்கனை போய் நான் போய் எடுத்துகிட்டு வந்து போட்டு தர போகிறேன். எவ்வளோ தெரியல வந்து ஓகே நம்ம வந்து ஏதாவது செய்யணுமா கைஸ்? டேலண்ட் எல்லாம் இருக்குது இந்த கேமில். ஓகே ஆட்டோ டேலண்ட்டு இதோ ஒன்று இருக்குது கைஸ். இதில் ஏதோ போட்டிருக்கு. இன்னும் 10 இன்னும் 4 மெண்டல் தேவை கைஸ். ஒரு டேலண்ட் இருக்க புல்லட் வந்து காட்டிங்கன்னா புல்லட் பார்த்தீங்கன்னா கன்சுமித்தில் இருக்கும். வேணால் நீங்கள் வாங்கிக்கோங்க கைஸ். வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் போனால் சோலோவாக வந்து விளாட்றவங்களுக்கு ரொம்ப தேவைப்படலாம். ஏன்னா வந்து சில பேர் எக்ஸ்ப்ளோர் போடுவீங்கள அப்போ வந்து தேவைப்படும். ஓகே நம்ம வந்து இது வந்து ரஸ்டி இதை செஞ்சாச்சு கைஸ். ஃபுல்லாக பண்ணிவிடலாம். ஆனால் இங்கே தான் வந்து மோஸ்ட்லி ஜாம்பிஸ் வரும். அங்கே பார்த்தீங்கன்னா ஜாம்பிஸ் வரல. இந்த சைடு அந்த சைடுலாம் வந்து பார்த்துருக்கேன். அதனால் இங்கே போட்டுக்கலாம். அங்கே வேணால் தான் நினைக்கிறேன். நம்மளுக்கெல்லாம் வந்து மென்டல் வந்து இதாகும். மென்டல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து காலி ஆகும். அதாவது நீங்கள் அங்கே மட்டும் போகாதீங்க அந்த ரூமில். அதான் வந்து இங்கெல்லாம் போட்டுக்கோங்க. ஏன்னா இங்கெல்லாம் ஜாம்பிஸ் வரும் முக்கியமாக. ஓகே நம்ம போய் சிக்கனை அதாவது கோழியை போய் எடுத்துகிட்டு வரலாம். ட்ராகன் கோழி கைஸ். அதுவும் ட்ராகன் கோழி ட்ராகன் சிக்கன் கைஸ். ட்ராகன் சிக்கனை போய் கூட்டிகிட்டு வரலாம் கைஸ். பின்னாடிலேருந்து சுட முடியாது கைஸ். ரைஃபிள் இருந்தால் சுடலாம். ஷார்ட் கன் தானே. எங்கே போய் கூட்டிகிட்டு வரது? வா வாட்டி வாசில் விட்ட ட்ராகன் சிக்கனை பார்த்துருக்கீங்களாடா? வருது விலங்கு வெங்கை கைஸ். இவன் வேறு பவர் வச்சுருக்காங்க கைஸ். ட்ராகன் சிக்கனு பார்த்தீங்களா? ஃபயரெல்லாம் விட ஆரம்பிச்சிட்டான் இப்போயே கைஸ். இவன் வந்து பசங்களை வந்து விடுறது. இந்த ட்ராகன் சிக்கனை எப்படி போடா வாங்க ட்ராகன் சிக்கனே கைஸ். நம்ம ஃப்ரெண்டு வேறு வந்துட்டாங்க கைஸ். போடு சமடா வாடா போட்டு தள்ளுறேன் ட்ராகன் சிக்கனை. என்னை போட்டு தள்ள பார்த்துடா. போட்டு தள்ளு. நான் வந்து பாதி எழுத்த கம்மி பண்ணிட்டேன். நீ பாதி எழுத்த கம்மி பண்ணு. வாங்க டே அவனை போட்டு தள்ளுறா. எங்கடா இருக்க? போட்டு தள்ளுறதா இருக்கியா? நீ இதை போட்டு தள்ளுறா. சுகி ஓகே போட்டு தள்ளு. எனக்கு வேற எழுத்து இல்லைடா. தாண்டா போட்டு தள்ள போறேன்டா. போட்டு தள்ள போகிறோம். ஐயோ ஃபயர் விட்றான். ஃபயர் தெரியாமல் போட்டு தலையாச்சு. போடு கைஸ். இவங்க வேறு வந்துட்டாங்க. நைட் வேறு ஆயிடுச்சா? ஐயோ ஃப்ரெண்டே நீ எதுக்குடா உள்ளே வந்த? நான் வேறு பயந்துட்டு இருக்கிறேன்டா. டே உள்ளே ஸ்பான் ஆரம்பிச்சிட்டாங்கடா. வெளில போடா. வெளில போ. பேண்டேஜ் என்கிட்ட இல்லை. நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன் எல்லாமே. இப்போ என்கிட்ட ஷார்ட் கன் மட்டும் தான் இருக்குது. அவ்வளோதான், நான் செத்துறேன். பின்னாடி வந்தால் அவ்வளோதான், காலினா. அவ்வளோதான், போட்டு தள்ளிட்டாங்க. ஸ்பீடு ஜாம்பி வந்து போட்டு தள்ளிச்சு. எப்படியாவது என்னை காப்பாற்றுற ஏதாவது ரோப்ளாக்ஸ் வச்சுருக்கேன் இல்லையா? கைஸ் மறந்து நிறைந்து காட்டிலிருந்து அப்படின்னு கைஸ் ரோப்ளாக்ஸ் வேறு கேட்குறாங்க கைஸ். ரிவைவ் பண்ணேன் வேறு. ஸோ ஓகே கைஸ் போட்டு தள்ளிட்டாங்க. இறந்திரவா நீ பிறந்த சயின்டிஸ்ட் ஏதோ அமுச்சு விட்றாங்க. திருப்பி அதை பாஸை ஃபான் பண்ணுறாங்க. நான் இதுக்கே செத்து போயிட்டேன்டா. செத்துடா போல ஜாம்பிஸ் ரோவர்ஸ். ஓகே நான் கொஞ்சம் நேரத்தில் லிவ் ஆகிறேன். அடுத்து நான் பார்ட் 2 போடுறேன். பார்ட் 2 எதுலேருந்து கண்டினியூ கேட்டிங்கன்னா, நான் வந்து பார்ட் 2 வேணால் வந்து இந்த இது வத்துல கவுசின் வந்து அப்போ வந்து ரெக்கார்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா வந்து ஃபஸ்ட்லேருந்து திருப்பியாக காட்டினா உங்களுக்கு ரொம்பயாக போர் அடிச்சிடும். நான் வந்து இது பண்ணி அதை பண்ணி அதனால் நான் வந்து பார்ட் 2 பார்த்தீங்கன்னா வந்து இதுமாரி நான்
கவுசின் வர மாரி பண்ணலாம். நம்ம ஃப்ரெண்டு வேறு என்ன பண்ணுறது முடிச்சுட்டு இருக்கான். ஹெல்ப் பண்ண சொன்னால் ரோப்ளாக்ஸ் ஏதோ அது ரிவைக்கிட்டுன்னு ஏதோ கேட்குதாங்க. அவன்கிட்ட இல்லையாம். நான் இப்போ எங்கேயா கண்டுபிட்றா அப்படின்னு சொல்கிறோம். ரிவை பேண்டேஜின்னு போடுவோம். ரிவை பேண்டேஜை கண்டுபிடியாண்டா. தேர் ஃபைண்டு கைஸ். இவன் கண்டே பிடிக்க மாட்டாங்க. ஸ்டாட்டில் நம்ம தான் கைஸ் பண்ணிட்டுருக்கோம். போய் கண்டுபிடிடா. நல்லா பண்ணிட்டு இருக்க. ஜாம்பிஸ் எதுக்கிட்ட இம்பார்ட்டன்ட் கைஸ். நான் கொஞ்சம் நேரத்தில் லிவ் ஆயிடுறேன் கைஸ். ஏன்னா உங்களுக்கு இதேமாரி காட்டிட்டா செம்மையாக போயிடுச்சு. ஃபுல்லாக எண்டு இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் நேரத்தில் என்ன பண்ணிட்டான்னு பார்த்துட்டு அது நம்மளும் லிவ் ஆயிடும். இல்லைன்னா நான் ஸ்டாப் பண்ணிடுறேன் ரெக்கார்டை. ஓகேவா? ஓகே நான் ஜாம்பிஸை போடுறோம். அதை போட்டால் மட்டும் நான் ரிவைலாக ஆக போகிறேன். ரிவை ஆக முடியாது கைஸ். இதன் தீரவாக நீ பிறந்தாய் மண்ணே நீ தீரவா அப்படின்னு நம்மளும் செத்து போயிட்டோம். ஸோ ஐஸ் இதாங்க ஐஸ். ஓகே நம்ம ரெக்கார்டே நிறுத்திக்கலாம் கைஸ். ஓகே கைஸ், நான் வீடியோ பார்த்துக்கணும்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கைஸ் பை கைஸ், பை. நாளைக்கு என்ன வீடியோ போடலான்னு சொல்லுங்கள். ஓகே கைஸ், பை கைஸ், பை பை பை. இதுங்க நம்ம மூஞ்சியை கட்டிட்டு பாய் கட்டிக்கிறேன். ரோப்ளாக்ஸ் வைக்கிறாங்க. பார்ட் 2 கன்ஃபார்மாக வந்துடும். ஓகே கைஸ், பை கைஸ், பை 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 பை.